நண்பர்களே, நம்முடைய இந்திய திருநாட்டினுடைய 79வது சுதந்திர தினம் இன்றைக்கு நாடு முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்தியாவில் மட்டும் இல்லாம உலகத்துல எந்தெந்த நாடுகள் எல்லாம் இந்தியர்கள் வாழ்றாங்களோ எல்லா இடங்களிலும் வெகு விமர்சையாக ஆர்வத்தோடு மக்கள் சந்தோஷமாக இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடினதை நம்ம எல்லாம் அறிஞ்சு வச்சிருக்கிறோம். அந்த அடிப்படையில தான் ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி எங்க சொந்த ஊர்லையும் பல்வேறு இடங்கள்ல இன்னைக்கு சுதந்திர கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி இந்த நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக பாடுபட்டு நம்முடைய முன்னோர்களுடைய தியாகத்தை மக்களுக்கு நினைவுபடுத்தினாங்க. நம்ம குழந்தைங்க படிக்கக்கூடிய தனியார் பள்ளிக்கூடங்கள்லையும் இந்த சுதந்திர தின கொண்டாட்டம் வெகு விமர்சையாக கொண்டாடினாங்க. மாணவர்கள், பெற்றோர்கள் எல்லாருமே இதில் ஆர்வத்தோடு கலந்துக்கிட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாணவர்கள் ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் இந்த நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக பாடுபட்ட அந்த மக்களுடைய தியாகங்களை எல்லாம் எடுத்து சொன்னாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பல்வேறு குழந்தைகள் சுதந்திர போராட்ட தியாகிகளை போன்று வேடமணிந்து அவங்களுடைய தியாகத்தை எல்லாம் நினைவு கூர்ந்தாங்க. இப்படி பல விஷயங்கள் இன்னைக்கு சுதந்திர தினம் அன்னைக்கு எங்க ஊர்ல நடந்துச்சு. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நாட்டினுடைய அழகை சிறப்பை வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தாரக மந்திரம் தான். இதை உடைக்கிறதுக்கு பல்வேறு மதவாத சக்திகள் தொடர்ச்சியா முயற்சி பண்ணிக்கிட்டே வர்றாங்க. இருந்தாலும் இந்த நாட்டினுடைய மக்கள் பண்பட்டு இருக்கிறனால, வேற்றுமையில் ஒற்றுமை தான் நம்முடைய அடையாளம் என்ற அந்த கொள்கையில உறுதியா இருக்கிறனால அவங்களால இந்த விஷயத்துல ஜெயிக்க. நம்முடைய இந்திய நாடு பல்வேறு இனங்கள் கொண்ட மக்கள் வாழக்கூடிய ஒரு நாடு, பல மொழிகள் பேசக்கூடிய நாடு, பல்வேறு கலாச்சாரங்கள் கொண்ட நாடு, பல்வேறு உணவு பழக்கங்கள் கொண்ட நாடு, பல்வேறு மத நம்பிக்கைகள் கொண்ட நாடு. இத்தனை வேற்றுமைகள் இருந்தாலும் அத்தனையும் கடந்து இந்தியர்களாக ஒருமைப்பாட்டோடு நம்ம வாழ்கிறோம். இந்த விஷயத்தை நம்ம கடைசி வரைக்கும் கொண்டு போகணும். குறிப்பா நம்முடைய இளைய தலைமுறைகளுக்கு வேற்றுமைகள் ஒற்றுமை தான் இந்தியாவுடைய அடையாளம் என்பதை ரொம்பவே ஆழமா குழந்தைகள் அவங்க வளர்ந்து வரக்கூடிய நேரத்திலேயே அவங்களுக்கு இந்த விஷயத்தை நம்ம தொடர்ச்சியா ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும். வேற்றுமையில் ஒற்றுமை இந்த விஷயத்துல எக்காரணத்தை கொண்டும் சமரசம் செய்துவிடக்கூடாது. இதை முறியடிக்கிறதுக்கு எத்தனை சக்திகள் வந்தாலும் இறுதி வரை நம்ம அனைவரும் இந்திய தாயினுடைய மக்கள் என்று ஒருமைப்பாட்டோடு வாழக்கூடிய அந்த விஷயத்தை நம்முடைய குழந்தைகளுக்கு சிறு வயசுலேருந்தே தொடர்ச்சியாக நம்ம அடிக்கடி நினைவு கூறி வர வேண்டும் என்ற ஒரு தகவலை, ஒரு நினைவூட்டலை உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த வீடியோடைய கடைசியில இன்னைக்கு நம்ம குழந்தைகள் படித்த தனியார் பள்ளிக்கூடங்கள்ல நடந்த சுதந்திர தினத்தினுடைய ஒரு சில முக்கியமான ஒரு கிளிப்பிங்ஸ் நான் ஆட் பண்றேன். டைம் கிடைச்சிச்சுன்னா இதை பாருங்க. வாழ்க இந்தியா, வளர்க இந்த தேசத்தினுடைய ஒற்றுமை. ஜெய் ஹிந்த், ஜெய் பீம். நேஷனல் ஆந்தம்.